ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா மலேசியாவில் ஸ்லாங்கூரில் ரவாங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு கன்சிங் அப்படின்ற வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். இதுதான் என்ட்ரன்ஸு, உள்ளே போக போகிறோம். இங்கே என்ன ஸ்பெஷல்னால் இது பாப்புலரான ஃபால்ஸ் தான். இந்த சைடு அப்படியே உள்ளே ஏதோ ஒரு பாதை போகுது, என்னன்னு தெரில. வெளியே நம்ம பைபாஸுக்கு போகிற இடம் இருக்குது. ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸு. உள்ளே போகலாம். பே பண்ணணும். எவ்வளோன்னு போய் பார்க்கலாம். எவ்வளோ ப்ரைஸுன்னு உள்ள போட்டுருக்கு. ஓகே, என்ட்ரன்ஸில் ஒரு 3 வெள்ளி வாங்கினாங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். இங்கே சும்மா நம்ம கடைங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு இதை வழியாக அப்படியே உள்ளே போகலாம். இங்கே யாரோ கரெக்டாக என்ட்ரன்ஸில் வந்து கிட்டத்தெலாம் வசிக்கிறாங்க. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். அங்கட் ஓகே ஓகே, என்ட்ரன்ஸில் ஒரு சும்மா பார்க் இருக்குது. நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், டென்ட்டு கேம்பிங்லாம் பண்ணியிருக்காங்க. நம்ம ஓன் டென்ட் எடுத்தால் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். அவருக்கு அங்கே ஹேமேக்லாம் ஒன்று இருக்குது. யாரோ ஒருத்தர் அங்கே இருக்கார். இங்கே தான் ரெஸ்ட் ரூம் இருக்குது, டண்டாஸ். ஓகே ஓகே, இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம அப்படியே உள்ளே போக வேண்டியதான். செல்லம்மா சட்டாங்க டட்டான்ஸ் போட்டுருக்காங்க. ஓகே, இங்கே ஒருத்தவங்க கேம்ப் பண்ணியிருக்காங்க. நிறையா ரெஸ்டிங் பிளேஸ் இருக்குது. அங்கே நம்ம ஆட்டில் இருக்கலாம், சமைக்கலாம், சாப்பிட்லாம். மோஸ்ட் ஆஃப் இந்த இங்கே ஃபேமிலி குடும்ப குட்டி சிறுசு பெருசாக அள்ளி போட்டு வந்துடுவானுங்க. வந்துட்டு அங்கங்கே இந்த மாதிரி சமையலை போட்டு. நம்ம இந்தியாவில் இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். எங்கள் ஊரில் அலர் கோயிலுக்கு இப்படி தான் கிளம்புறது. ஓகே, அதெல்லாம் என்ட்ரன்ஸ் மோஸ்ட்டாக இது தான் இருக்கும், ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கேன். ஆனால் வீடியோஸ் பார்த்தேன், கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தேன். எப்போயும் அதை பண்ண மாட்டேன். இது நம்ம ஊரில் இல்லை, அதனால் இதுதான் எனக்கு வெளியே வர்றது மலேசியாவில் ஃபஸ்ட்டு. அப்புறம் இங்கே ஆமாம் குரங்கு கொஞ்சம் அதிகம். வைப்போடு போய்கிட்டு இருக்கானுங்க. ஸ்டார்டிங்கில் இருக்குது ஃபஸ்ட்டு. அங்கங்கே சமையல் நடந்துகிட்ருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ். இதுதான் செகண்ட் வாட்டர் ஃபால். ஸ்டெப்பாக இருக்குது, பக்கத்தில் இருக்குது. மேலே ஒரு மூணாவது இருக்குது. ஓகே, மேலே போய் பார்க்கலாம். அப்படியே ஸ்டெப்பாக போய்கிட்டே இருக்குது. மூணாவது ஃபால்ஸ். இன்னும் கொஞ்சம் தூரம் கிட்ட போகலாம். இதான் மூணாவது ஃபால்ஸ். நம்ம தடா ஃபால்ஸ் போகிற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே, இப்போ தான் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகுது. ஓகே ஓகே, இது 4வது வாட்டர் ஃபால்ஸ். ஓகே,
அஞ்சாவது ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு. ரொம்ப தாறுமாறாக இருக்குது, சரியான பெருசாக இருக்குது. இங்கே 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 எல்லா இடத்துலையும் உட்காந்துருக்கானுங்க. ஓகே, நம்ம என்ன மேலே போய் ரெண்டு பார்க்கலாம். இங்கே கொஞ்சம் பாறையில் நடக்கிற மாதிரி இருக்குது. அஞ்சாவது ஃபால்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கு. அது இது வழியாக போய் இன்றைக்கி சண்டே, அதனால் கூட்டம் அள்ளுது. ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. யாருங்க உமாலா தரமாக இருக்குது. மேலே போகலாம். ஓகே, கம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுறானுங்க. ஓகே, டென்ஸ் பாரஸ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சின்ன குட்டிங்களாம் வருது. போக அப்படியே ரோப் பிடிச்சி இறங்குற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஸ்டீஃபாக இருக்குது. தலைவன் க்ளவுஸ்லாம் போட்டிருக்கேன். என்ன கதை வேறான்னு பார்க்கலாம்.然后这里你的脚顶住，然后你用力抓住这个绳子下来，你的脚顶到，你的脚顶，然后慢慢下到。你记住，你的脚是没有不倒啊，你的力全部要在那手那边。இவனை மாதிரியால தான் நமக்கு சரியா வரும். அக்கா ஜம்ப் ஜம்ப். குடும்பமே வேகமாக இருக்காங்களே. ஓகே, ஓகே, எல்லாம் ஒரு குரூப் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. எங்கே வேணாலும் இந்த சேரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஓகே, இதுதான் அப்படியே அது கீழே அப்படியே பள்ளமாக இருந்துச்சு. நம்ம வந்த வழி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒன்று. ஓகே, ஃபுல்லாக திரும்ப ஃபுல்லாக மவுண்டைன் இருக்குங்கண்ணா. இந்த நாடே ஃபுல்லாக மழை தான் இருக்கும். அங்கங்கே பில்டிங் கட்டி ஏமாற்றி வச்சுருக்காங்க. ஃபுல்லாக நிறையா காடு. ஓகே, ஓகே, வழக்கம் போல் அந்த 7 ஃபால்ஸ் தாண்டி கொஞ்சம் மேலே வந்தாச்சு. வாயிலாம் உலருது. இதுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஆனால் கொஞ்சம் தூரம் பிரச்சனை இல்லை. இங்கே லைட்டாக மூடி வச்சுருக்கானுங்க. இங்கே உள்ள ரேஞ்சர்லாம் இருப்பானுங்க, நம்ம ஊரில் மாதிரி தான். இவங்க கொஞ்சம் டேஞ்சர் கை, காசு கண்ணா பின்னான்னு ஃபைன் போடுவாங்க. இல்லாட்டி நம்மகிட்ட வழக்கமாக எப்போயும் நடக்கிறதா அவங்களுக்கு தெரிஞ்சதான். போகணுன்னு தோணுது. இதுதான் ஃபஸ்ட் டைம், அதனால் ஓகே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது எவனாவது ஒருத்தன் சிக்கிறான் நமக்குன்னு, இல்லை இப்போ போகும்போது எவனும் சிக்கிறான்னு பார்ப்போம் லோக்கல் கை. ஓகே, இப்போ ரொம்ப அந்த மெயின் 7 ஃபால்ஸ் ரொம்ப தூரம்லாம் இல்லை. கூகுளில் 1.3 மைல்ஸ் போட்டிருந்துச்சு, அவ்வளோதான் இருக்கும். சிம்பிள் தான், எல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குது. கொஞ்சம் தூரம் மட்டும் ஹைக் பண்ணுற மாதிரி இருக்கும், ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப மோசம்லாம் இல்லை, தரமாக இருக்குது. இவனுங்களுக்கு செம ஏரியா அந்த சைடு மெயின்லாம் கோலாலம்பூர் சுற்றி அங்கே சிட்டியை நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி ஃபால்ஸ் இருக்கும். ஓகே, கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. இங்கே ஆள் நடமாட்டமே எல்லா சவுண்டும் கேட்கல. ஒரு ரொம்ப தூரம் இல்லை, மேக்ஸிமம் 800 மீட்டர் 1 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே போகலாம். சுத்தமாக இதாகிடுச்சு. வாட்ரு ஸ்ட்ரீம் வேறு, நம்ம ஸ்ட்ரீம்லே போகல. கொஞ்சம் மிஸ் ஆகி ஸ்ட்ரீம் விட்டு தனியாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஸ்ட்ரீமில் நம்ம ரிட்டன் நம்ம ஃபாலோ பண்ணி வந்துடலாம். இது எங்கேயும் முட்டு போகிற இடத்துல நிறையா பாதை புரியுது. இப்போ ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம், பட் அது இங்கே வேண்டாம். இன்னொரு முறை வரும்போது யாராவது இங்கே உள்ள லோக்கல் கையை பிடிச்சிட்டு வரலாம். இங்கே உள்ள ஒரு ஆள் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்படி ஸ்ட்ரீமை ஃபாலோ பண்ணி போனால் பரவாயில்ல. இப்போ தான் நான் ஸ்ட்ரீமை கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு 1 கிலோமீட்டர் கழிச்சு. ஆனால் நான் வரும்போது இந்த வழியில் வரல. இங்கே எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது,
அதான் கொஞ்சம் மிஸ் ஆயிடுவோம். மிஸ் ஆகிறது பிரச்சனை, தேடி வந்துடலாம். ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். சுத்தமாக சவுண்டு நடமாட்டம் எதுவும் கிடையாது. தரமாக இருக்குது. மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஊரே எப்போ மழை பெய்யும் என்னன்னே தெரியாது. ஓகே, நம்ம போகலாம். மூஞ்சி எடுக்கல அவ்வளோ நேரம். ஓகே, கேம்ப் எல்லாம் போடுறானுங்க. இங்கே மட்டும் அப்படியே இறங்குற வழி நல்லா ஸ்டீஃபாக இருந்துச்சு. நம்ம மேலே போகும்போது அந்த கயிறு பிடிச்சி ஏறணும்ல அந்த இடம். வீடியோ நானும் பொசிஷன் வைக்கிறேன், எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. பயங்கரமாக வழுக்குதேன். இது இங்கே இருக்கிறதுல கொஞ்சம் சின்ன ஃபால்ஸ் தான். ஆனால் இங்கே தான் யாரும் இல்லை. அதனால தான் இங்கே குளிக்க ஆரம்பிச்சாச்சு. ஒன்றும் கேட்காது, பயங்கரமாக வழுக்குதேன். ஒரு குரூப் உட்காந்துருக்காங்க. இருங்க, என்ன ஒரு சூப்பர் வியூ காமிக்கிறேன் பாருங்க. இப்போ கரெக்டாக 6ஆம் ஃபால்ஸில் குளிச்சுட்டு இருக்கேன். இங்கே தான் கொஞ்சம் ஆள் இல்லை, கொஞ்சம் ஸ்டீஃபான பிளேஸ். அதனால் அதிக பேர் குளிக்கலைங்க. அதனால் நம்ம இங்கே குளிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே குளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் செம்ம ஜில்லுன்னு இருக்குது. இங்கே மோஸ்ட் ஆஃப் ஃபுல்லாமே கூலிங்காக தான் இருக்கும். எப்போ மழை வரும், எப்போ வெயில், இதெல்லாம் சொல்லவே முடியாது. மழை அடிக்கடி பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, தரமாக இருந்துச்சு. ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம இங்கே கொஞ்சம் கீழே போகலாம். ஓகே, இந்த ஃபால்ஸ் கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, கீழே லொக்கேஷன் போடுறேன். கரெக்டாக கோலாலம் ஒரு 21 கிலோமீட்டர். அது கொஞ்சம் பாப்புலரான ஃபால்ஸ் தான். ரொம்ப ஈஸி ட்ரெக் தான், ரொம்ப மோசமாக இல்லை. 1.3 மைல்ஸ் தான் கூகுளில் போட்டுருந்துச்சு. அவ்வளோதான் இருக்கும், சிம்பிள் தான். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். எல்லாம் ஓகே. நல்ல ஃபேமிலி, சின்ன குழந்தைங்க எல்லோரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இவனுங்க எல்லா இடமும் இப்படி தான் இருக்கும். போனால் அங்கே கேம்ப் பண்ணிவிட்டு கேமராக்கெலாம் போட்டு எங்கள் வீட்டில் ஒரு நாள் கூட ரெஸ்ட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு குரூப் ஒரு ஃபோட்டோவில் போடுறேன். நேபாள் குரூப் சிக்கன் எடுத்து அந்த கோழி எடுத்து அந்த வறுத்துக்கிட்டு இருந்தானுங்க. சொல்கிறானுங்கல்லாம். ஓகே, நம்ம போகலாம் கீழே. ஓகே, ஓகே. 10 மணிக்கு ஆரம்பித்தோம், இப்போ 12:30 ஆச்சு. 2.5 மணி நேரம், ரொம்ப நேரம் குளிச்சுட்டு நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஃபினிஷ் முடிஞ்சு. எங்கள் சின்ன குழந்தைங்க எல்லோரும் குளிக்கிறேன்.
இந்த பிள்ளைக்கு குளிர் நடுங்குது. ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு ட்ரிப்பை. ரொம்ப சிம்பிளானது தான், ரொம்ப இதெல்லாம் இல்லை. செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி கிட்ஸோடலாம் வந்தால் தரமாக இருக்குங்க. நிறைய சின்ன குழந்தைங்க அவங்க கீழே அவங்க லெவலுக்கு குளிக்கிற மாதிரி கீழே எல்லாம் இருக்குது. கரெக்டாக நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. பார்க்கிங்லாம் பிரச்சனை இல்லை, எல்லா இடத்துலையும் நல்லா பார்க்கிங். எல்லாமே விலை கம்மி தான். 3 வழி என்ட்ரன்ஸுக்கு 3 வழி தான், பார்க்கிங்க்கு 2 வழி என்னமோ தான். நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னா 50 காசு வெள்ளி. நம்ம 8 ரூபா கிட்ட வரும், 8-9 ரூபாய்க்கிட்ட வரும். அவ்வளோதான். ஓகே, அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் சந்திப்போம். நம்ம போடுற எல்லாமே நல்ல வீடியோ தான். இதே மாதிரி வர வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய். ஒரு வீடியோவில் நேற்று தான் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன், சொந்தம் தொடர பின்தொடருங்க, அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மாதிரி. ஓகே.